ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் போனதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எங்களுக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோம். நாங்கள் போன இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 போல் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு நைட்டு 11 தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. காலையில் வந்து ஏர்லி மார்னிங் சிங்கப்பூரில் நாங்கள் 6 ரீச் ஆகும். இந்தியன் டைம் பார்த்திங்கன்னா 3 ரீச் ஆகும். ஸோ ஒரு வழியாக ஏர்போர்ட்டு செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ட்ராவல் கிளப் லாஞ்சில் போனோம். இந்த லாஞ்ச் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வென் கம்பேர்ட் டு டொமஸ்டிக் லாஞ்சை கம்பேர் பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துச்சு, நீட்டாக வந்துச்சு, லைவ் கவுண்டரும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் லாஞ்சை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக நாங்கள் லாஞ்சில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் நாங்கள் போனது. ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பில்லோ, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே கொடுத்துருவாங்க. லைக் 3 hours ட்ராவலிங்கு, உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே அந்த சின்ன டிவியில் வந்து மியூசிக்கு, படம் பார்க்குறது அந்த மாதிரி நிறைய இருக்கும். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரைம்ஸு, குக்குமெலன் அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். கூட ஹெட்செட்டும் அவங்க கொடுத்துருவாங்க, அதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறது, கப் ஹோல்டர், அப்புறம் ஃபுட் ப்ரொவைட் வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த டேபிள். ஸோ இது எல்லாமே அதில் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஈவன் பேபிஸ் வந்து தூங்குறதுக்கு கூட அவங்க ஒரு சீட்டர் மாதிரி ஏதோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோக்கன் ஆஃப் லவ்க்காக ஒரு 2 பேக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பசில், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்னி வாட்ச் மாதிரி இருக்குது. அப்புறம் எங்கள் 3 பேருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு கிட்ஸ் மீலு, ஒரு வந்து ஃப்ரூட் பிளாட்டர், ஒன்று நார்மல் மீலுன்ற மாதிரி சொன்னோம். 3மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் எனக்கு கிட்ஸ் மீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த vlog சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை பற்றி நான் சொன்னது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வர vlog சிங்கப்பூர் vlog-ஆக தான் இருக்கும். சிங்கப்பூர் மலேசியா vlog கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.